அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z ஆஸ்ட்ரோ இன்ஃபினிட்டி ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 15 ஆஸ் யூஷுவல். இன்னைக்கும் சூப்பர்பான ஒரு வீடியோ கண்டோட தான் வந்திருக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு பல சோதனைகள் இருக்கும். என்னைக்கு பல சோதனைகள் இருந்தாலும், தடை இருந்தாலும், தாமதம் இருந்தாலும், நம்ம மனதார இறைவனை பிரார்த்திக்கும் போது, மனதார நம்ம இறைவனை கூப்பிடும் போது, நம்ம குரலை கேட்ட உடனே, பக்தனோட குரலை கேட்ட உடனே ஓடோடி வந்து நமக்கு உதவக்கூடிய கடவுள் தான் ஸ்ரீமன் நாராயணன். அதை பற்றின கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து வந்துட்டு இருக்காருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த விஷ்ணு பக்தர். தினமுமே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை நினைத்து விஷ்ணு பாடல்கள் பாடி நம்ம ஸ்ரீமன் நாராயணனுக்காக தியானம் பண்ணல அப்படின்னா அவருக்கு அந்த நாளே போகாதான். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான விஷ்ணு பக்தராக இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் விஷ்ணுவை நினைச்சு ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருந்தப்ப அகத்திய முனிவர் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காருங்க. அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுனால காவலர்களோ இல்லை மற்ற அரண்மனையில் இருக்க யாருமே அகத்திய முனிவர் வந்திருக்காருங்கிற தகவலை மன்னரிடம் சொல்லவே இல்லையா. அவரும் தியானத்தில் இருந்ததுனால அகத்திய முனிவர் வந்திருக்கிறது மெய் மறந்து அதை நோட் பண்ணாம விஷ்ணுவை நினைச்சு முழுமையான தியானத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்து அகத்திய முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அவர் கேட்டாராம், ஒரு மன்னனாக இருந்தும் கூட முனிவர்கள் வர்றப்ப அவங்கள வந்து அவமதிக்க கூடாது, மரியாதை பண்ணி வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியாம யானை மாதிரி உட்கார்ந்துருக்க, அதனால நீ அடுத்த ஜென்மத்தில் யானையாகவே பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு கோபமா கிளம்பிட்டாராம். அவரோட சாபத்திற்கேற்ப அடுத்த ஜென்மத்துல கஜேந்திரங்கிற ஒரு பெயரோட யானையாகவே இந்திரத்யும்ன மன்னர் பிறந்தாராம். இதற்கிடையில இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கந்தர்வ லோகத்தில் இருக்க ஒரு கந்தர்வன் ஹூஹு அப்படிங்கிற பேரோட இருந்தவர். அவர் வந்து ஒரு முனிவர் கிட்ட இதே மாதிரி செய்த தவறால அவர் வந்து அவருடைய சாபத்தினால அடுத்த ஜென்மத்தில் நீ முதலையாகவே பிறப்பாயின்னு விட்ட சாபத்தினால அவரும் வந்து இந்த கஜேந்திரன் இருக்கக்கூடிய இதே டயத்துல முதலையாக தன்னோட சாபத்தை ஏற்று ஒரு குளத்துல வந்து தாமரை குளத்துல இருந்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த முதலை வாழ்ந்துட்டு இருந்த தாமரை குளத்திற்கு ஒரு நாள் கஜேந்திரன் என்கின்ற இந்த யானையும் கூட இருக்க சக யானைகளும் நீராடுறதுக்காக அங்கே போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திரனோட காலை அந்த முதலை பிடிச்சிருச்சுங்களாம். ஸோ காலை பிடிச்சதுனால தன்னோட முழு பலத்தை காமிச்சு கஜேந்திரன் போராடியும் கூட அந்த கஜேந்திரன் யானையால் முதலையுடைய வாயிலிருந்து தன்னோட காலை விடுவிக்க முடியாமல் ரொம்ப போராடி இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அப்போதான் திடீர்னு முன்ஜென்ம ஞாபகம் அந்த கஜேந்திரனுக்கு வந்துதான். முன்ஜென்மத்தில் தான் இந்திரத்யும்ன மன்னராக பிறந்திருந்தார் இல்லையா. அப்போ மிகுந்த விஷ்ணு பக்தராக இருந்ததுனால அந்த ஞாபகம் அந்த கஜேந்திரன் யானைக்கு வந்து உடனே அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை அந்த இதெல்லாத்தையும் எடுத்து வானத்தை நோக்கி வீசி, ஆதி மூலமே நாராயணா என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குரல் தான் கொடுத்தாராம். அந்த நேரத்தில் வைகுண்டத்தில் மகாலட்சுமி கூட உட்காந்து நம்ம பெருமாள் பேசிட்டு இருந்திருக்காருங்க. அவர் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா, ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் கூப்பிட்ட குரலை கேட்ட உடனே கருடனை கூப்பிட்டு கிளம்புறதுக்கு தயாராயிட்டாராம். மகாலட்சுமி கூட கேட்டாராம், சுவாமி என்ன அவசரம், எதற்காக இப்படி வேகமாக எங்கு கிளம்புறீர்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். என் பக்தன் என்னை கூப்பிட்டு விட்டான், கூப்பிட்ட குரலுக்கு ஓடுவேன், அதனால நான் கண்டிப்பா இப்ப கீழே போகணும், கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். பாத்தீங்களா, ஒரு குரல் கூப்பிட்டுனையும் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஒய்ஃப் அப்படின்னாவே கண்டிப்பா இப்போ இந்த காலத்துல ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவோம் இல்லைங்களா. அவங்க கூட பேசிட்டு இருக்கப்ப நம்ம எங்கேயும் போகக்கூடாது. பட் ஸ்டில் பெருமாளே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒய்ஃபா இருந்தாலும் ஓகே, என்னோட பக்தன் கூப்பிட்டா நான் உடனே வருவேன் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்ட குரலுக்காக உடனே கருடனை கூப்பிட்டு வேகமா கிளம்பிட்டாராம். அப்படி வந்தவர் பார்த்தீங்கன்னா தன்னோட கையில இருக்க சக்கரத்தை வந்து வீசினாராம். முதலுடைய கழுத்து துண்டிக்கப்பட்டுதான். முதலுடைய கழுத்து துண்டிக்கப்பட்ட உடனே சாபத்தால் முதலையாக மாறியிருந்த ஹூஹு மீண்டும் கந்தர்வ வடிவம் பெற்றாராம். அதே போல்தான் யானையின் காலும் விடுவிக்கப்பட்டு கஜேந்திரன் மீண்டும் தன்னுடைய இந்திரத்யும்ன மன்னராகவே மீண்டும் பிறப்படுத்தாராம். எவ்வளோ ஒரு அதிசயம் பார்த்தீங்களா. 2 பேருக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சான் பெருமாள்னால. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. எஸ், நான் எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி தாங்க. எத்தனை இடையூறுகள், எத்தனை சோகங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிங்க, மனதார இறைவனை நாம கூப்பிட்டோம், ஒரு குரல் நாராயணா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை போதுங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்மளோட குரலுக்காக எங்கிருந்தாலும் கடவுள் ஓடோடி வருவாருங்க. கடவுள் ஓடோடி வருவார்னா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம்னா கடவுள் எங்க வராரு அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் ரூபத்துல வரமாட்டாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ரூபத்துல நம்ம படங்களா வடிவமைச்சு வச்சு நம்ம வீட்டுல வந்து சேவிச்சுட்டு இருக்கோம். பட் கடவுள் மனித ரூபேனே. அவர் வந்து நமக்கு இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு மனிதரையோ இல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு செயல் நடக்கும் வண்ணம் அந்த சூழ்நிலையோ நம்மளுக்கு மாத்தி கொடுப்பாருங்க. அதை தாங்க நம்ம கடவுள்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு நாமளா ஒரு வடிவம் பண்ணி வச்சுட்டு கடவுள் அந்த ரூபத்துல வந்தா தான் அவர் கடவுள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஸோ அதனாலதான் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம தெய்வத்தின் பெயர்களை வச்சு அப்படியாவது நம்மளோட வாயில வந்து தெய்வத்தோட பேரை வந்து நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சுவாமி பேரை குழந்தைங்களுக்கு வைக்க சொல்லி சொல்றாங்க. பட் இப்போ ரொம்ப மாடர்ன் வேர்ல்டு ஆனதுனால நம்ம மாடர்னா பேர் வச்சுக்கிறோம். பட் ஆனால் அந்த மாடர்ன் பேர்ல கூட மீனிங் வந்துட்டு சாமியோட பேர் வர மாதிரி இருந்தா நாம ஒவ்வொரு நாளும் அந்த சுவாமியோட பேரை உச்சரிக்கிறதுக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்க அந்த ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. ஓகே, எப்படியோ என்னோட கண்டென்ட் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த
ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி என்னோட வீடியோஸ் அண்ட் ஸ்டோரிஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் கதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கதை வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கதையை உங்களுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் நாளைக்கு டே 16 சூப்பரான ஒரு வீடியோ கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then it is bye from Soumya here from A to Z Astro Infinity Stream YouTube channel. நன்றி, தேங்க்யூ.